சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை திமுக எம்பிக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்ஐஆர் குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்றும் குறிப்பு எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்தும் எஸ்ஐஆருக்காக கால அவகாசம் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் கடந்த கூட்டத்தில் ஒரு ஆலோசனை வழங்கினார். 2 மாதத்துக்கு ஒரு முறை நாடாளுமன்ற எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் எம்பிக்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கேட்டறிவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அதே போல பயிர் காப்பீடு, அது நெல் ஈரப்பதத்தினுடைய தன்மை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகளை இந்த கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில மதுரை மற்றும் கோவை உள்ளிட்ட மெட்ரோ திட்ட பணிகளுக்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என்றும், தொடர்ந்து நிதி பகிர்வுகள் குறித்து அதே போல தற்போது இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு தொகை, இழப்பீடு தொகை உள்ளிட்ட பல்வேறு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடரில் வலியுறுத்துவார்கள் என்றும், எஸ்ஐஆர் குறித்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த கூட்டத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக திமுக எம்பிக்கள் எழுப்புவார்கள் என்றும், அதற்கான ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு வழங்கி வருகிறார். விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.